இல்லம்மா சொன்ன கேளு. இது பாரு ரவி வந்துட்டான். அழாம என்னடி ஆச்சு பசங்களுக்கு? என்னடி ஆச்சு? அழாம சொல்லி தோலடி பசங்களுக்கு என்னடி ஆச்சு? காலையில ஆட்டோல தாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மெசேஜ் வருதுங்க ஸ்கூலுக்கே வரலன்னு. ஐயோ என்னடி சொல்ற? ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சு பாத்தியா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. ஸ்கூலுக்கு போன் பண்ணு, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணு, எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தாச்சுப்பா. எங்க போனாங்கன்னே தெரியலையேப்பா. என்னப்பா? அப்பா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பா இது கிட்னாப் கேஸ் சத்தமா இருக்கும். ஏய் போன் எடு, போன் எடுடி. கண்டிப்பா அவனா தான் இருப்பான். சீக்கிரம் டி. ஹலோ என்னக்கா பசங்களை காணுமா? ஆமா நீங்க யாரு? அடா என்ன தெரியலையா? விஜி அவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அன்னைக்கு கூட உன் வீட்டுல வந்து டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு மறந்துட்டியா? டேய் நீயா எங்கட வச்சிருக்க என் பிள்ளைங்கள? என்னக்கா என்ன போய் கேக்குறா? இந்நேரம் பசங்க ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வரலையாண்டா? அப்ப ஃப்ரெண்டு வீட்டுல எங்கேயாவது போய் விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்டு வீட்டுல கேட்டாச்சுடா, அங்கேயும் இல்லடா. நீங்க ரொம்ப பாவம்க்கா. டியூஷன் சென்டர்ல கூட பாத்துருக்க மாட்டீங்க. டேய் இங்க குடி, போன் இங்க குடி. டேய் 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 நேர்ல பார்த்தனா உன்னை கொன்னுடுவேடா. என்னடா? ஏய் 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 உன்கிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டிட்ட போனை குடுறா. டேய் டேய் கொன்னுடுவேடா உன்னை. ஏய் விடுறா. இத புடி. ஏண்டா எங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற? உன் பசங்களை பத்திரமா பாத்துக்கக்கா. உன் 2 பசங்க பிஞ்சு குழந்தைங்க பாவம்க்கா. ரொம்ப ஈஸியா தூக்கிடுவானுங்க. ஐயோ அப்புறம் பாம்பேல கொண்டு போய் கண்ணை நோண்டி காலை உடைச்சு பிச்சை எடுக்க வைப்பாங்க. உன் பொண்ண விபச்சாரத்துல கூட தள்ளுவாங்க. ஐயோ அப்பா அப்பா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப கொடுமைக்கா. டேய் உனக்கு என்னடா வேணும்? என் பசங்க எங்கடா? என் பசங்களை ஒண்ணு பண்ணிடாதடா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்குக்கா. சரிக்கா ஆனா இத கடைசி டைம் நீங்க 2 பேரும் அந்த வீட்டுல இருக்கிறது. அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா. நெக்ஸ்ட் டைம்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா. புரிஞ்சுதா? நான் பிரியாணி வச்சதுல காவியா அவங்க அம்மா வீட்டை விட்டு போன மாதிரி நீயும் புருஷனும் தனி கொடுத்தனும் போனோன்னு சொல்லி கொடுத்தேன். நீங்க போல அதுக்கு நான் பண்ண முடியும்? எல்லா இடத்துலயும் பசங்களை தேடினீங்கல்ல, போன்ல கேட்டீங்கல்ல. உங்க வீட்டு மொட்டை மாடியில பாத்தீங்களா? என்னடி சொல்றாம? பசங்க மாடியில என்னது மாடியில? அப்பா வாங்கப்பா. பிரியா நீ சீக்கிரமா போய் பாரு, என்னாச்சு பாரு. பிரியா 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 அரவிந்த். டேய் அரவிந்த். பிரியா பிரியா எங்கமா இருக்க? அரவிந்த் பிரியா அரவிந்த் என்னடா ஆச்சு? சீக்கிரம் பிரியா அரவிந்த். பிரியா அரவிந்த் சீக்கிரம் சீக்கிரம் மெல்ல மெல்ல. அழாதப்பா. பிரியா அரவிந்த். ஐயோ ஒண்ணுலடா அழாதீங்க. அழாதப்பா அழாத. அப்பா பாத்துப்பா. ஒண்ணுலடா. பத்திரம். அப்பா எடுப்பா. பிரியா இங்க வாமா. பிரியா டேய் அரவிந்த் அரவிந்த் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? வாமா. பிரியா பிரியா இங்க வாமா. வா சீக்கிரம் பேக்ல எடுமா.
சுகன்யா, என்னம்மா? கிளம்பிட்டியா? 1 மணில இருந்து 3:30 மணி வரதாமா துர்க்கை அம்மன் பூஜை. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம அங்க இருக்கணும். சீக்கிரம் வா. அம்மா ரெடி ஆயிடுறேம்மா. இன்னும் ஒரு 5 நிமிஷம். ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவா கவனமா இருந்துதான் இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணேன். மனுஷனோட சாட்சி பணத்துக்காக மாறிடும், அது எதிர்பார்த்ததுதான். கீச்செயின் எவிடன்ஸை நாச்சிமுத்து குழப்பி விட்டாலும் அதிலிருந்து கிடைச்ச சிப் எவிடன்ஸ் ஜட்ஜுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது ஒரு வெற்றி தான். ஆனா விஜய் கிட்ட கிருஷ்ணா போன்ல மிரட்டின வாய்ஸ் எவிடன்ஸ் 000ங்கிற ஃபோல்டர்ல அப்படியே தான் இருந்துச்சு. அதை கோர்ட்ல அப்படியே சப்மிட் பண்ணோம். அது எப்படி மாறுச்சு? வீட்ல வச்சிருந்த போனை யார் எடுத்துட்டு போய் மாத்திருக்க முடியும்? இம்பாசிபிள். மேடம், டிரைவரை கார் எடுக்க சொல்லட்டுமா? அம்மா, கோவிலுக்கு போலாமாமா? போலாமா, வா. ஏ வித்யா, ஏய் உன்னதாண்டி, என்னடி இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாதுங்க. தடை கொடுத்து போயிடணும். ஏய் என்னடி இது? அந்த கிருஷ்ணா மேல இருக்கிற பயத்துல நீ இப்படிலாம் பேசிருக்கியா? நீ கவலைப்படாத, அந்த கிருஷ்ணா மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். எந்த காலத்துல இங்க இருக்கீங்க? என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நம்ம குழந்தைங்களை கடத்திட்டு போய் நம்மள கடத்திட்டு போய் சொல்லுங்க. அதாண்டி. ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. நம்ம குழந்தைகளை மொட்டை மாடல கட்டி போட்டு நம்ம எல்லாரையும் மிரட்டுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ்ல எப்படி இது ஒரு கேஸா எடுப்பாங்க? பசங்களுக்கு தான் ஒண்ணும் ஆகலையே சார். எதுக்கு சார் இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்? போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. ஏற்கனவே உங்க தம்பி பொண்டாட்டியோட கேஸ்ல அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவனை. நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பைத்தியக்கார பையன் என்ன செய்வான்? வீட்டை விட்டு போக சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறீங்கன்னு கோவப்படுவான். அப்புறம் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவா தெரியாது. பாப்பாவுக்கு வேற திடீர்னு யாராவது பயமுறுத்துனா அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். குழந்தைங்களை அவளுக்கு காவு கொடுத்துட்டு நாமளும் சாக வேண்டியதாங்க. அது இல்ல வித்யா, அப்பா வேற அக்கா போயிட்டாலுன்னு சங்கடத்துல இருக்காரு. இந்த சமயத்துல போய் நாமளும் வீட்டை விட்டு போறோம்னா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அட போங்க நீங்க வேற. இந்த வீட்ல நாம எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு காரணமே பாலு என்னடானா விஜய்க்கு அடிமையா இருக்கான். அவ என்னடானா வீம்பு பிடிச்சவளா இருக்கா. அந்த கிருஷ்ணா என்ன பண்ணுவான்? தேன் கூட்டுல கல் எரிஞ்சிட்டு எல்லா தேனிய விரட்டிட்டு ராணி தேனிய புடிச்சு கொல்ல பாப்பான். ஒரு பாவமும் பண்ணாத நாம ஏங்க கல்லடிப்பட்டு சாகணும்? இல்ல வித்யா, அது இங்க பாருங்க, இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு நடந்ததுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி அத்தை மாமா கிட்ட பேசிட்டு என்னால கிளம்ப முடியும். ஏன் அப்படி பண்ணல? ஏற்கனவே அவர் சேர்த்து வச்ச மொத்த பணம் 15 லட்சத்தையும் தான் பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. நாளைக்கே பொண்ணுக்கு பணம் மொத்தத்தையும் கொடுத்துட்டு கேஸுக்கு பணம் பத்தலன்னு பாலுக்காக இந்த வீட்டை வித்தாலும் வித்துருவாரு. நாம வாய பார்க்கணும். விக்கிற விலைவாசில ஒவ்வொரு ரூபாயும் முக்கியங்க.
அதை விட என் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு முக்கியமா இல்லையோ? என்ன விதி அப்படி பேசுற? என் குழந்தைங்க தான் எனக்கு உயிரே. அப்புறம் என்னங்க? நடந்ததை எடுத்து சொல்லிட்டு இப்பவே வீட்டை விட்டு கிளம்புற வேலையை பாருங்க. ஒரு வக்கீல் எப்படி பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? அம்மா 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 நம்ம இப்ப எங்கம்மா போறோம்? செல்லம், நம்ம ஊருக்கு போறோம்டா. தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வரீங்களா? போங்க. சரிம்மா. பாலு, பாலு, என்னண்ணே? அப்பா அம்மா எங்கடா? விஜய் அவங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னா. ஆனா அவங்க முகத்துல வருத்தம் இருந்ததா சொன்னா. என்னாச்சுண்ணே? சொல்லுங்கண்ணே. இல்லடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது என்னண்ணே? இன்னைக்கு நான் அவனை பொலி போடாம விட மாட்டேன். டேய் டேய், சொல்றத கேளுடா பாலு. என்னண்ணே, அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்பா, இவ்வளவு நடந்திருக்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அது அது என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. சரி, அதை விடு. ஏன்பா விடணும்? அவன் எதை பண்ணிருந்தாலும் என்னையும் விஜயும் தானே பழி வாங்கி இருக்கணும். ஏன் வீட்டுல இருக்கவங்கள பழி வாங்கணும்? அவனை நான் எனக்கு சும்மா விட போறது. டேய், சொல்றத கேளுடா, பொறுமையா இருடா. அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா. ஒவ்வொரு தடவையும் நம்மள மிரட்டும் போதெல்லாம் நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தரை புடிச்சு வச்சுதான் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு வக்கீலா இருந்துகிட்டு சட்டத்தோட பிடியில் அவனை சிக்க வைக்கலாம் நினைச்சாலும் அதோட இழப்பு பெருசா இருக்கும்னு நமக்கு தோண வச்சிடறான். அதனால ஏ ரவி, நீ ஏதோ முடிவெடுத்து தான் கீழே வந்திருக்க. எனக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும்பா. ஆனாலும் அவ கொஞ்ச நாளைக்கு தனியா ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்தனும் போலான்னு சொல்றாப்பா. பசங்களையும் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்துடலான்னு நினைக்கிறா. அவன் என் பிள்ளைங்களை வேற பிடிச்சு வச்சு மிரட்டுறான். எனக்கும் அவ எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுதுப்பா. டேய் ரவி, என்னடா பேசுற? அப்பா ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, இதுல நீ வேற. இங்க கஷ்டம்னு இன்னொரு இடத்துக்கு போற, அங்கேயும் கஷ்டம்னா வேறொரு இடத்துக்கு போவியாடா? இப்படி நாடோடி வாழ்க்கை எத்தனை நாளைக்கு தாண்டா வாழ முடியும்? ஒரு முறை பிரச்சனையை எதிர்த்து நம்பிக்கையோட இருடா. காலம் தாமதமானாலும் உன் நம்பிக்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும். புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு எந்த ஒரு நஷ்டம்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ என்ன நம்பி 3 பேர் இருக்காங்கப்பா. என்னால அந்த 3 பேரும் பாதிக்கப்படுவாங்கன்னு
பாட்டி 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 நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். தாத்தா தாத்தா நாங்க நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். சித்தப்பா சித்தி நாங்க நாங்க ஊருக்கு ஊருக்கு போயிட்டு போயிட்டு வரோம். வரோம். போயிட்டு வரேன்ப்பா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. பாலு கவலைப்படாதடா. நீ எப்பவும் எனக்கு தம்பி தாண்டா. நான் எங்க போனாலும் நீ என்னோட தம்பின்றத மாத்த முடியாது. அந்த உரிமை உன் மேல எனக்கு எப்பவும் இருக்குடா. சரி பாலு, நான் வரேன்டா. எடுத்துக்கோமா. அத்தை போயிட்டு வரோம் அத்தை. மாமா போயிட்டு வரோம் மாமா. பாலு வரோம். விஜி வரோம். மேடம், ஹலோ மேடம், ஹாய். உங்களுக்கு தெரிஞ்சவன் நின்றுட்டு இருக்க, பார்த்துட்டு கண்டுக்காத போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே மேடம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வக்கீல், எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரோட பிறந்த நாளும் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அதுலயும் நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அட்வொகேட் இந்திரா. நீ என்னத்துக்கடா எனக்கு வாழ்த்து சொல்ற? ஒரு காரணமா தான் இந்த பொக்கைய உனக்கு கொடுக்குறேன் வக்கீல், வாங்கிக்க. கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 6 மாசம் தண்டனை சேர்த்து கிடைக்கும். நீ இந்த பொக்கேவை வாங்கல, நீ இந்த இடத்த விட்டு போக மாட்ட வக்கீல். இந்த பொக்கையை நான் வாங்கணும், அவ்வளவுதானே? எஸ். ஹாப்பி பர்த்டே. என்ன வக்கீல் இப்படி பண்ணிட்ட? வாங்கி நான் கொடுத்தத தூர எறிஞ்சிட்டேன். எங்க அப்பனோட கணக்கு சிப்பை எடுத்து எங்க அப்பனைய பகச்சுக்கிட்டல்ல. அடுத்த வருஷம் நீ உயிரோட இருப்பியோ இருக்க மாட்டேன்னு தான் இந்த பொக்கையை உனக்கு நான் கொடுத்தேன். அலட்சியமா தூக்கி போட்டுட்ட.
இந்த கேஸ்ல நீ ரொம்ப ஆழமா போறதா இன்னையோட நிறுத்திக்க. இல்ல இந்த பூமிக்குள்ள ரொம்ப ஆழமா போயிடுவ.